ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்ன விலாக் அப்படின்னா, இது வந்து கோயிலுக்கு போனோம். நாங்கள் எல்லாமே ஃபேமிலியோடு கோயிலுக்கு போன விலாக் தான். அதில் மணி அடிச்சுட்டு இருந்தோம். என் பொண்ணு அவங்க அப்பா கூட பெல்லை தூக்கி அடிக்க சொன்னாங்க. அதனால் அவங்க அப்பாவை தூக்கி பெல் அழகாக அடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்து மாறன் அடித்தான். தூக்கி எல்லாத்தையும் மணி அடிக்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டு நாங்கள் நடந்து போயிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பொங்கல் வச்சு சாமிக்கு வழிபட்டுட்டு இருந்தாங்க. இது எங்கள் கோயிலோட ஃபங்க்ஷனு. கோயிலில் காடூர் கோயில்லங்க வழிபட்ட ஃபங்க்ஷன் தாங்க. ஜாலியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லாமே குலதெய்வத்தை போயிட்டு நம்ம ஒரு மீட் பண்ணிட்டு வந்தாலே நம்ம மனசுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா? அது மாதிரி மனசுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும், ஒரு அமைதியாக இருக்கும். எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் சாமி கும்பிட்டோம். சாமியை நல்லா எல்லா சாமிக்கும் சூடம் சாம்பிராணி எல்லாத்தையும் ஏற்றி விட்டு சாமி கும்பிட்டு வந்திருந்தோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் மட்டும் இல்லாத எங்கள் கூட நிறைய பேர் வந்திருந்தாங்க. எங்கள் கோவிலில் 12 மணிக்கெல்லாம் பூஜை பண்ணிவிடுவாங்க. அந்த டைமுக்குள்ளே போனால் தான் பூஜையை பார்க்கலாம், அது சாமியை பார்க்கலாம். அதுக்குள்ளே அப்புறம் நடைய சாத்திட்டு போயிடுவாங்க. அதனால் நாங்கள் எல்லாருமே 12 மணிக்குள்ளே போய் சாமியை கும்பிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு. இந்த டைமுக்கு கரெக்டாக போயிட்டு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பனில் தான் இருந்துச்சு. சரி, எல்லா சாமியும் போய் ஒரு சாமி கும்பிட்டு வந்துடலாமே அப்படின்னு சாமி ஒரு சாமிக்கும் தனித்தனியாக விநாயகர் நிறைய சாமி வச்சுருந்தாங்க. அதுக்கு எல்லாத்தையும் கும்பிட்டுருந்தோம். அம்மன் எல்லா சாமிக்கும் சூடம் ஏற்றி விட்டு கும்பிட்டு வந்துட்டு இருந்தோம். என் குட்டீஸும் எங்கள் கூடவே கும்பிட்டு வந்துட்டு இருந்துச்சு. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒரு நல்ல மன நிம்மதி தரக்கூடியதுங்க. என்ன இருந்தாலும் நம்ம தலைமுறையாக வர ஜென்ரேஷனை நம்மளோட குலதெய்வம் தான் நம்மளை காப்பாற்றிட்டு வர்றாங்க. அவங்களோட ஃபேமிலி முன்னேற்றத்துக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு பெரிய குளம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த குளத்துல பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் தண்ணி தான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி என்ன பண்ணுறது, மழை எங்கேயும் அதிகம் இல்லையா, அதனால் தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் என் பொண்ணு சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. கோவில் இல்லாத சூடு தாங்கலை. செப்பல் நாங்கள் வெளியிலே ரிமூவ் பண்ணோம். அதனால் சூடு தாங்கலை. இப்போ தூக்கிட்டு நாங்கள் மட்டும் வெயிலில் நடந்து வந்துட்டு இருந்தோம். கொஞ்சம் மரம் அங்கே நிறைய வச்சுருந்தாங்க. அதனால் கொஞ்சம் தப்பிச்சுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்துட்டு இங்கே ஒரு சாமி இருந்துச்சு. என்ன சாமி, அந்த சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறம் வெளில இங்கே பாருங்கள், இதில் சாமிக்கு எடை காசு போடலாம். அதுக்கப்புறம் பழம் வைப்பாங்க. அதுக்கப்புறம் வெல்லம் இது மாதிரிலாம் வச்சு சாமிக்கு வேண்டுதல் வச்சு நிறைவேற்றுவாங்க. அதெல்லாம் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு அப்புறம் சாமியை கும்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே ஒரு சூடை ஏற்றி விட்டு நாங்கள் வெளியில் பண்ணிகிட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தோம். எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி மன நிறைவாகவும் இருந்துச்சு, ஒரு காமாகவும் இருந்துச்சு. ரெஃப்ரெஷ்ஷாக நம்மளோட எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்ம ரெஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் நம்மளோட லைஃப்பை, நம்மளோட லைஃப் ஸ்டைலை. நமக்கு எவ்வளோ தடங்கள் வந்தாலும் அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க தான் நமக்கு துணை. எல்லோரும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. கோவிலே ஒரே பயபக்தியாக சூப்பராக இருந்துச்சு. என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். எவ்வளோ எங்கள் கோவில் பாருங்க சூப்பராக இருக்கும். இது என்ன கோயில் அப்படின்னா காடூரில் இருக்க படகாத்தார் கோவில். யாருக்கு இந்த கோவிலில் வழிபட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த கோவில் குலதெய்வ கோயில் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎம்மில் காடூர் கோவில் சொல்லிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்னென்ன மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணலாம், அந்த வீடியோஸு போடலாம், உங்களுக்காக என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நாங்கள் இப்போ தான் புதுசு இல்லையா, அதனால் எங்களுக்கு தெரியலை. நீங்கள் அப்படியே ஏதோ மிஸ்டேக் இருந்தால் எங்களோ மன்னிச்சிக்கோங்க. நாங்கள் இன்னும் டெவலப் பண்ணுறோம். உங்களை எல்லா டைம் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பட்டுவோட சட்டை பிடிச்சிருக்கா இல்லை மாறனோட சட்டை பிடிச்சிருக்கான்னு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு 2 செல்ல பிள்ளைங்கள, இன்னும் 2 குட்டி இருக்கானுங்க. அவங்க அங்கே இருக்கானுங்க. இந்த 2 குட்டிங்களை யார் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.